எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போங்கடா, இதுக்கு ஒரு வழிவாக்க மாட்டேங்கிறீங்க. தம்பி சாமி கும்பிடுங்க. இதை நீங்களே பயிர் பண்றதானா இல்ல ஆட்டோமேட்டிக்கா விளையாடுறதா? நாங்களே பயிர் பண்றதெல்லாம். பயிர் பண்றது. நாங்களே பயிர் பண்ணி பண்றதா. சரி சரி. சரி, ஃபாரஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளையுதுன்னு நினைச்சோம். இப்போ இதை எடுத்துட்டு போய் காய வைப்பீங்களா? ஆமா, அரைச்சு. சரிங்க சரிங்க. அரைச்சு இன்னும் பதப்படுத்தணும் போல. அதை எப்படி காட்டுங்க. இப்போ இது எப்படி நாளைக்கே மிஷினை கொடுத்தோம்னா இது இப்படி வந்துருங்களா? சரிண்ணா சரி. இது காய போடலாம். காய போடணுங்க. இதை வந்து காய போட்டோம்னா இது தனி போயிடும். வந்து சுட்டு அரைச்சோம்னா. சரிண்ணா சரிண்ணா. இது காய போட்டோம்னா ஒரு 3 நாள் காஞ்சிடும். வந்து இப்போ இது இப்போ சப்போஸ் நாங்கள் இப்போ மேலே கோயிலுக்கு போகிறோம், இப்போ வாங்கணும்னா உங்களை எப்படி கொரியர்லேயே அனுப்பிச்சி விடுவீங்களா? காசு அனுப்பிச்சி விட்டா எவ்வளோங்க? உங்கள் நம்பர் கொஞ்சம் வந்தாலும் சொல்லுங்கள். அப்படியே 94 86 35 35 21 67. 67 கிலோ எவ்வளோங்க? இது பச்சைங்களா? இல்லை பச்சை எங்களுக்கு தெரியாது. இல்லை ஆமா, நல்லா காஞ்ச கடையில் வாங்குவோம்ல, அதே மாதிரி உங்கள்கிட்ட வாங்கினா எவ்வளோங்க? 490 500. 90 500. ஓ சரி. ஆமாம். இப்போ பச்சை இப்போ நாங்கள் வாங்கினோம்னா நாங்கள் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? தெரியாது. வந்து எங்களுக்கு தெரியாது, வீணா போயிடும். ஆமாம், இது உங்களுக்கு காஞ்சாதான் வந்து பரவாயில்ல. ஒரு 2 டன் ஒரு 4-10 டன் இது மாதிரி எடுப்பீங்களா? எடுப்போம். சரி, அது எப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு தான் ஃபோன் நம்பர் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்க. வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி வாங்க, வந்து உங்களுக்கு எத்தனை டன் வேணுமோ வாங்கி அனுப்பிட்டாரு. வந்து அதே மாதிரி என்ன ரேட்டோ அந்த ரேட்டை வாங்கிக்கலாம். வீட்டு யூசேஜுக்கும் கொடுப்பீங்களா? வீட்டு யூசேஜ் கொடுப்பீங்களா? சும்மா 1 கிலோ 2 கிலோ அந்த இப்போ தான் இப்போ பெண்ணுங்கிறாங்கலாம். இன்னும் 1 வாரம் ஆகணும். பரவாயில்ல. இன்னும் 1 வாரம் ஆகணுமா? ஆமாம், இப்போ காய போட்டுக்கிறாங்கல்ல. ஒரு மரத்தில் இத்தனை கிலோ குறைஞ்சபட்சம் எவ்வளோண்ணா வரும்?
அது காப்பு பொறுத்துன்னு வந்து. ஆமாம். இப்போ இது மிளகு கன்று இதெல்லாம் வாங்கணும்னா எங்கே வாங்குறது? இது வந்து அவங்க இது செம்மீடு. செம்மேடு. இது என்ன மரத்துல இந்த ஒரு இது வேற இது வீரசங்கோட தான். அது பூ அது தேவதாரு பூங்கிறது. ஓ, மலையில விளையிறது. அது என்ன டிஸ்டிங் கட்டுறது தான் பயன்படும். தண்ணி எல்லாம் நனைஞ்சா எல்லாம் சுருங்கி போயிடும். ஒன்று தெளிவாக சொல்றாரு பாருங்க. அது என்னதுங்க நீங்க வச்சிருக்கிறது கையில? அது என்னது? இப்போ சீசனாக்கா பலாப்பழம்? இப்போ சீசனா? சீசன் வரும் கோடைக்காய். கோடைக்காய். கோடைக்காய் ஆடி மாதம் தான் சீசன் வரும். கோடைக்காய் இங்கே சாப்பிட்டு வாங்கிக்கணும். இந்த வரப்போ வாங்கிக்கிறேன். வரும்போது வாங்கிக்கிறோம். அது என்னது? கொய்யாப்பழமா? கொய்யாப்பழம், வாழைப்பழம். சரி சரி. கூலி தான் 800 ரூபாய்க்கு வந்துருக்கு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரி பார்த்து ரேட்டு சொல்ல, நாங்கள் 2 பேரும் வாங்கிக்கிறோம். எல்லாம் எடுத்துக்கலாம்ப்பா. அங்கே எல்லாம் எடுத்துக்கலாம். அதே போட்டுல அதே போட்டுல
இதெல்லாம் என்னங்க தெரியல. இது எதுக்குண்ணா? வீட்டிலனா எங்கே வைக்கணும்? பூஜை ரூமில் வைக்கணுமா வெளியே கட்டணுமா? என்ன அது? ஏர் சிங்கி குச்சியா? ஏர் சிங்கின்னா அது என்னதுங்க? அது திருஷ்டி கலையுமா? வீட்டில் கட்டுறதா? ஏர் சிங்கி குச்சி. पद्मपत्राय दाक्षी हेमन्तोदीदवस्त्रं करकलिदलसद्देम पद्माम्बरागी सर्वालङ्कारयुक्तां सततमवेदं भक्तनम्रां भवामि श्रीविद्यां शारदामूर्तिं सकलसुरनुदां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिगचुम्बिकस्तुतिदां समन्दहविदेशनं ससरजपपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीमरुण्यमाल्यभूषाम्बरा जबाकुसुमभासुर जपविदस्मरीतम्बिकाम् अरुणां करुणां तरङ्गिदाशि कृतभाषाङ्कुश पुष्पबाणचावाम् अणिमादिवृधामयूरे अहमित्येव विभावये भवानी अहमित्येव विभावये भवानी सर्वयन्द्रस्वरूपिणी सर्वमङ्गलस्वरूपिणी சரி மேடம். सर्वयन्द्रस्थिता सर्वलोकजननीं श्रीचक्रस्थिता राजराजेश्वरी श्री श्रीविद्या आदायो वाराही नमः जङ्गयो ब्रह्मणे नमः रुद्रे नरसिंहे எல்லாத்துக்கும் வர ஒரே மக்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து என்ன நான் எப்படி பிறந்தாலும் வளர்ந்தாலும் எப்படி தெரியுமா சித்தரா உருவாக்க வச்சு கல்லா பிறந்து கருங்கல்லா உருவாக்கி வச்சு இந்த கானகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் குடும்பம் விலகி போன ஒன்னா சேருவதற்கும் வாங்கத்தாலும் தடை இருந்தால் வாங்கலை கொடுப்பதற்கும் மன நிமிடம் போனாலும் மனத்தை நிமிடம் கொடுத்ததற்கும் எல்லாத்துக்கும் ஒரு வரங்களை கொடுத்திருக்கிறேன். ஏன் கொடுத்தா நான் வாய் விட்டு பேசி சொல்லுவேன். கண்ணா குழப்பந்த கருங்கல்ல உருவாக்க சித்தர்கள் அந்த சித்தர்கள் கோரியாத்து கொகையில் சமாளிக்க கொஞ்சம் போறம்மா
இந்த உடலுக்கு பச்சை உடலுக்கு பால் குடித்து வந்தேன். அதே போல பலகனை பருப்பு பாயசத்துக்கு விஜயத்து கொடுக்கிறேன். ஆட்சிக்காக நீ பணம் கொடுக்க வேண்டாம், அனுமதிக்காக பணம் கொடுக்க வேண்டாம். அனுமதியாவாக என் பிள்ளை நான் வளர்த்து வச்சிருக்கேன். சிங்கத்தை வளர்த்திருக்கிறேன். சிங்கம் சிறுத்தனுக்கும் பயப்படுவதில்லை, காட்டு ஆணைக்கும் பயப்படுவதில்லை, கரடைக்கும் பயப்படுவதில்லை. இது சத்தியம்பா. நான் இருக்கிறேன் போ. அது என்னமோ நீங்க வந்த நேரத்துல விசுவாச மலை போட்டு सर्वार्थ साधके कुरु गुरु स्वाहा जबर नूचर ओम दंड येशय मार्पाकर माचनटैव माचकरीन सर्वकार्य साधय जबर नूचर எட்டிகை காளிமா அவருக்கு எந்த பில்லி சூனி எவ்வளோ விலை போகணும் அம்மாவோட கை நல்லா நினைச்சதில்ல வியாபார தொழிலை வெற்றி வைப்படம் கொடுக்கலாம். அம்மாவோட கோட்டை குடி விழுந்த மாதிரி அவருக்கு வாழ்க்கை 100 ஆண்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கணும். 3 மிளகாய் மட்டும் வச்சிருக்குமா அந்த சைட்ல சொல்லி இருத்து கட்டி இறங்க அவ்வளவுதான். தங்கம் இதப்பா இப்படிதான் காட்டிக்கணும். அது கட்டுறப்ப இப்படி காட்டி தான் கட்டணும். நீ காட்டி உள்ள வந்து கட்டும் காட்டிட்டு உள்ள சாமி ரொம்பம் காட்டிட்டு இதை அமைச்சு அப்படியே வச்சுக்கார பூச்சி ரொம்பல தான் விற்கணும். அது அது போட்டுக்கிறீ ஒன்று. அப்புறம் அம்மாவாசை பொண்ணுக்கு இது மாதிரி செய்யணும். நைட்டு 6 வாட்டிக்கு இருக்கும். எரிச்சா ஒரு வாசனை வருமா இல்லை வெடிக்குமா? இவங்களுக்கு ஒரு திருஷ்டி இன்னும் ஒன்று கட்டணும் நமக்கு. இன்னும் ஒன்று கட்டுங்க. ஒரு 2 பூ கூட எலுமிச்சம்பழம் கீழே மிளகா மேலே வச்சுட்டு இந்த தீபம் காமிச்சிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டி அமைச்சு அது பூச்சி ரூமில் தான் விற்கணும். அந்த குச்சி வந்து நீங்கள் பூச்சி ரூம் உள்ளார தான் விற்கணும், வெளியே விற்கக்கூடாது. அதுக்கு எப்போ வேணும் காட்டிக்க, தானே செட்டாக விற்கும். எப்போ வேணும் காட்டிக்கலாம். நீங்கள் முடிஞ்சுதான் வாங்க, நான் குச்சி வச்சு தரோம். ஆமா இதுக்காக வர முடியுமாம்மா? இதுக்காக வாங்கணும், கோயிலுக்கு வந்தால் கேட்டு வாங்கிக்காங்க. இதுக்காகலாம் வர வேணும். இதுக்கு சில பேர் கோயில் கீழே வர மாதிரி கட்டணும். குறியெல்லாம் சொல்றீங்களா? இது அந்த 250 ரூபாய். கொட்டி கிடக்குது. இந்த கிழங்கு வந்து கைகள் என்ன வேணும்? என்ன பண்ணணும்? இது என்ன கிழங்கு? முடவாட்டி கிழங்கு சூப் வைக்கிறது. கொல்லிமலையில் மட்டும்தான் கொல்லிமலையில் மட்டும்தான் வருது. கிடைக்கும். இது அத்திப்பழம், அது லாவல் பழம். பெருசா இருக்கு. லாவலா? லாவல் இந்த மாதிரி இருக்கும். இது என்ன? இது லாவலா? அத்திப்பழம். சரி, அதுல நீங்க லாவல் பழத்துல எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா? லாவல் பழம் தான் வச்சுக்கிட்டேன் சாம்பிளுக்கு. இது 50 ரூபா ஒரு பிளேட்டு. தேன் வச்சு சாப்பிட்டா 50 ரூபா. நார்மலா சாப்பிட்டா? தேன் போட்டிருக்கா? தேன் போட்டு அப்படியே தான் அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. யாரு நம்மளை கேட்பாங்க. நான் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். அப்படியே சொல்லுவாங்களா? என்ன விட்டு நீ மட்டும் சுத்திரம் இல்லை நானும் வரேன் என்ன சொன்னாங்க இல்லையா? இதை காட்டுவோம். தெரியும்டாப்பா எப்படி ஏறணும்னு.
போச்சு. செட் ஆகாதா? ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டது வாங்கிட்டு போங்களேன். கேட்பாங்களா? எவ்வளோ கப்பலாம் எடுத்து கொடுப்பீங்க? 50 ரூபா பார்க்கலாம். அரை கிலோ 50 ரூபா. ஒரு அத்தி வச்சுக்கிறேன். என்னது? ஒரு அத்தி வச்சுக்கிறேன். இங்கே எடுத்துக்கிறீப்பா? பலாப்பழம் வாங்குறியா? முடிச்செடுப்பீங்களா? கால்வான் எப்படி எவ்வளோ செட்டுங்க? 750. அரைப்படியானது? அரை கிலோ. அப்போல்லாம் அந்த ஆட்டு உதப்ப கரைச்சி வச்சேன்னா சரி. ஆட்டு உதப்பு இருக்குல்ல கேக்குவா? ஏழு பட்டெல்லாம்
ஒரு கிலோ